சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். சார், இப்போ கரூர் துயர சம்பவத்தை பொறுத்தளவில் நேற்று சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன மாதிரியான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்வி இருக்கு. திமுகவை பொறுத்தளவில் டெஃபினட்டா பெரிய ஒரு செட்பேக். ஏன்னா அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னா சிபிஐ விசாரணை கூடாதுன்றது அவங்களோட ஸ்டாண்டு. இப்போ டிவிகேவுக்கு பார்க்கும்போது ஒரு டெம்பரரி ரிலீஃப் மாதிரி தான் இருக்கு. குறிப்பா அந்த உத்தரவுக்கு அப்புறம் இப்ப டிவிகே லீடர்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. சிடிஆர் நிர்மல் வெளில வந்தாச்சு, அதே மாதிரி புஷி ஆனந்தும் இப்ப வெளில வந்துட்டாரு. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, லாங் ரன்ல இது டிவிகேவுக்கும் கூட சிக்கலா மாறலாம், ஒரு 2 edge ஸ்வாடா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க இது எல்லாத்தையும்? டெம்பரரி ரிலீஃப் டிவிக்கு கிடைச்சிருக்குன்றது உண்மைதான். ஏன்னா கண்டிப்பாக ஸ்டேட் போலீஸ் விசாரிச்சா பொலிட்டிக்கல் அனிமாசிட்டியில் கண்டிப்பாக அது அவங்களுக்கு எதிராக தான் போகும். அன்லைக் சிபிஐ, எல்லா ஸ்டேட் போலீஸுமே ஒரு மாதிரி அன்ப்ரொஃபஷ்னலாகவும் ரொம்ப அதிகமாக ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுறவங்களாக தான் இருந்திருக்காங்க. உடனே சிபிஐ என்ன வானத்துலேருந்து குதிச்சவங்களா? சிபிஐ மோடி கட்டுப்படலையான்வாங்க. கட்டுப்பட்டவங்க தான். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனிங் ஃப்ரீடம் சிபிஐக்கு மோடி கவர்மெண்ட்லேயும் இருக்குது. தட்டு எஸ்பெஷலி இப்போ இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜு மானிட்டர் பண்ணும்போது சிபிஐ விளையாட முடியாது. பிஜேபி நினச்சா கூட அவ்வளோ சீக்கிரமாக விளையாட முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஸ்டேட் போலீஸ் என்கொயரி பண்ணியிருந்தா கண்டிப்பாக பின் பிரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. யார் விசாரித்தாலும் பெருசாக ஒன்றும் டிவிக்கு ஆபத்து வராதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது திஸ் இஸ் நாட் அ மர்டர், திட்ஸ் அ கல்பபிள் ஹோமிசைடுன்னு தான் கேஸ் போட்டிருக்காங்க. இன்டென்ஷன் இல்லாமல் நடந்த ஒரு தவறு தான் இது. இன்டென்ஷனோட யாரும் கொலை பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஒரு ஸ்டாம்பீடு, பப்ளிக் ரேலி, பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரேலியில் வரக்கூடிய ஸ்டாம்பீடுன்றது அன்யூஷுவல் ஒன். ஸ்டாம்பீட்ஸ் இந்தியாவில் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரேலிஸில் ஸ்டாம்பீட்ஸ் ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டில் 0, ஆல்மோஸ்ட் 0. ஆகவே இதில் ஒன்றும் பெருசாக தலை வாங்கிட முடியாது. ஒரு பாலிட்டிஷியனாக தான் இதை எதிர்கொண்டு இருப்பான். விஜய் பாலிட்டிஷியனாக இல்லாத காரணத்தால் தான் இ காட் பேனிக். அவர் பயந்தார். 2 வாரம் அவரோட பயம் நேற்றோட ஆல்மோஸ்ட் நீங்க இருக்கு, அல்லது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் நீங்க இருக்குன்னு சொல்லலாம். அவரை பொறுத்த நீதி வெல்லும்ன்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது இது தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சுன்னா எல்பின் சூப்பு. அது இப்போ அதுவும் அந்த சிங்கிள் ஜட்ஜோட ரிமார்க்ஸ்க்கு பிறகு கிளைமேட் அவருக்கு எதிராக திரும்பி இருந்தது. இன்றைக்கி அது எல்லாமே கம்ப்ளீட்லி டர்ன் அரவுண்டு. ஸோ விஜய் ஒரு இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா, மச் மோர் கம்ஃபர்டபுள் பொசிஷன் தேன் ஹி வாஸ் பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட். தீர்ப்புக்கு முன்னால் அவருக்கு இருந்த நெருக்கடியிலிருந்து பெரிய அளவில் அவர் வெளியேறி இன்றைக்கு ஒரு விதமான ஒரு நிம்மதி பெருமூச்சுத்தான் அவர் விட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். 2வது முக்கியமான விஷயம், சிபிஐ எப்பயுமே லாங் ரோப் கொடுப்போம். இட்ஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன். அஃப்கோர்ஸ் இப்போ அதுவும் கேஜ்டி பேரட்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. பட் இப்போயும் நான் சொல்கிறேன், ஸ்டேட் போலீஸை விட சிபிஐக்கு அது என்ன தான் பிரதம மந்திரியோட கட்டுப்பாட்டில் இருந்தாலும், பிஜேபி ரூலிங் பார்ட்டி கட்டுப்பாட்டில் இருந்தாலும், அங்கே ஒரு ஃபங்க்ஷனல் ஃப்ரீடம் இருக்குது. மோடியை நினச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தனை தூக்கி உள்ளே போட முடியாது. ரொம்ப ரேர் கேஸில் வேணால் பண்ணலாமே, இந்த மாதிரி கேஸில் நம்ம பண்ணவே முடியாது. ஸ்டேட் போலீஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நெருக்கடிகள் அதிகமாக தான் இருந்திருக்கும். அந்த விதத்தில் அவருக்கு நிம்மதி பெருமிச்சு விஜய்க்கு. சிபிஐ எப்பயுமே ஒரு லாங் ரோப் கொடுப்போம். இது ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் அதை மானிட்டர் பண்ண போகிறாங்கன்னும் போது இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் அரேஞ்ச்மெண்ட் பை சுப்ரீம் கோர்ட். வெறுமனே சிபிஐ கொடுத்தா மோடி கவர்மெண்ட்டு, பிஜேபி, டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அனிமாசிட்டியில் எங்களை பழி வாங்குறாங்களேன்னு திமுக வேணால் கத்தலாம். அதெல்லாம் இப்போ கத்த முடியாது. ஏன்னா த இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி மானிட்டர்ட் பை த சுப்ரீம் கோர்ட், ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஸோ இட்ஸ் அ வெரி ஃபேர் ஆர்டர் தான் நான் பார்க்குறேன். இந்த ஆர்டரை குறை சொல்லுபவர்கள் ஒன்று விவரமறியாதவர்களாக இருக்க வேண்டும், அல்லது திமுகவோட கை கூலிகளாக இருக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்து இந்த விசாரணைக்கு உள்நோக்கம் கற்பிப்பவர்கள் ஒன்று விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் திமுகவின் கை கூலிகளாக இருக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப ஃபேர் ஆர்டர். வெறுமனே சிபிஐக்கு எடுத்தால் கூட பழி வாங்குறாங்கன்னு சொல்லலாம். மோடி கவர்மெண்ட், அமித்ஷா விளையாடுறாங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி மானிட்டர்ட் பை ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அதை சீம்ஸ் டு பி அ வெரி குட் ஜட்ஜ், அஜித் ரஸ்தோகின்றவர். ஆகவே இதில் நம்ம ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நான் அப்படி தான் நம்புகிறேன். அஃப்கோர்ஸ் புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் இருக்கும், அண்ட் தே வில் கிவ் அ லாங் ரோப் ஜென்ரலி. பட் இப்போ அவங்க கோர்ட்டோட ஆர்டர் என்னென்னா மந்த்லி ஒன்ஸ் அவங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அண்ட் ரீசனபிள் டைமுக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. மேபி 6 months, மேபி 9 monthsக்குள்ளே அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். அண்ட் சிபிஐஸ் ஃபங்க்ஷனிங் இஸ் கம்ப்ளீட்லி சயின்டிஃபிக். அவங்க அனாவசியமாக சாதாரணமாக ஒருத்தர் இழுத்து போட மாட்டாங்க. அது இந்த கேஸில் ஹை பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் இன்வால்வ். திமுகவை பிடிக்காட்டி கூட யாரையாவது திமுகவில் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 1 தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு 30 தடவை யோசிப்பாங்க. பிகாஸ் தட் ப்ரூவ் அந்த சார்ஜ் ஷீட் இட் ஹாஸ் டு டெஸ்ட் த ஸ்க்ரூட்டனி ஆஃப் லா. அவ்வளோ சீக்கிரமாக எவிடன்ஸ் இருந்தாலும் ப்ராசிக்யூட்டபிள் எவிடன்ஸ் இல்லைன்னா தொடமாட்டாங்க.
உதாரணத்துக்கு 2G கேஸ்லலாம் வந்து நிறைய பேரை ரைடு பண்ணாங்க. 300 கோடிக்கு கீழே திருடினவனை தொடாத, 300 கோடிக்கு மேலே திருடினவனை மட்டும் தூக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் சில பேர், சில பத்திரிகையாளர்கள், சில மருத்துவமனைகளை வைத்திருப்பவர்கள்லாம் தப்பிச்சதுக்கு காரணமே வந்து லூட் பண்ணானுங்க அவனுங்க. ஆனால் வந்து அது 300 கோர்ஸுக்கு கீழே இருக்கிறதுனால தப்பிச்சானுங்க. ஸோ ப்ராசிக்யூட்டபிள் எவிடன்ஸ் இல்லைன்னா சிபிஐ வந்து தொடவே மாட்டான். அதுக்கு இன்னொரு பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு இன்னொரு உதாரணம் வந்து ஆருஷி தல்வார் மர்டர் கேஸில் வந்து எங்ககிட்ட ப்ராசிக்யூட்டபிள் எவிடன்ஸ் இல்லை, ஸோ வி கான்ட் ப்ரொசீட் த கேஸ் அப்படின்னு சொல்லும்போது நோ அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜட்ஜு சொல்லி அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி அப்புறம் ரொம்ப நாள் பொறுத்து அவங்க வெளியில், கொஞ்ச நாள் பொறுத்து தான் வெளியில் வந்தாங்க. டாக்டர் தல்வாரும் அவங்களோட ஒய்ஃப். இப்போ தே காட் அக்யூட்டட் ஐ திங்க். ஸோ இந்த மாதிரி நிறையா உதாரணங்கள் சொல்ல முடியும். இந்த சிபிஐ வந்து சிபிஐஸ் ஆப்பரண்டாய் வந்து லாங் ரோப் கொடுப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக விஜய்க்கு வந்து இதில் வந்து ஒரு ஸ்டேட் போலீஸ்லேருந்து தப்பிச்சது வந்து ஒரு ரிலீஃப் தான் அவரை பொறுத்து. சரி, இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ விஜயை பொறுத்தளவில் ஒரு ரிலீஃப் தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ரெண்டாவது, பெருசா எதுவும் டிவிகேவியோ விஜயோ செஞ்சிட முடியாது, ஏன்னா இது ஒரு கல்பபிள் ஹோமிசைட் கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொன்னீங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக, ஹோமிசைட் நாட் மர்டர் நீங்க ரைட். ஸோ இப்போ ஒரு புரிதலுக்காக இதை நான் கேட்குறேன். இப்போ ஒரு பிரைவேட் ஈவெண்ட் ஒருத்தவங்க ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம், ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குதுன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு வகையில ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றவங்க பொறுப்பேற்கணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு, ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்க சைட்லயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தேவையான விஷயங்கள்லாம் அவங்க செய்யல. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? மேபி எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் வராதா இருக்கலாம், பட் என்ன ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஆமா, நீங்க ஏன் வந்து லேட்டா வந்தீங்க, அது ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? ஏன்னா 8:45 உங்களுக்கு கொடுத்த டைம் நாமக்கலுக்கு, அதுக்கு என்ன பிரைஸ் இவர் பே பண்ண வேண்டியிருக்குன்னு கேட்குறேன். இல்லை அதான் 8:45 உங்களுக்கு கொடுத்த டைம். ஏன்னா நீங்கள் வீட்டிலேருந்து புறப்படுறதே 8:45 தான் புறப்படுறீங்க. நீங்கள் இது வந்து நாமக்கலுக்கு, கரூருக்கு உங்களுக்கு கொடுத்தது மதியம் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். ஆனால் 12 மணிக்கு நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா போஸ்டிங்கில் எல்லோரும் வாங்கன்னு சொல்கிறீங்க. வேற நீங்கள் வந்தது 7 மணிக்கு. ஏன் அவ்வளோ நேரம் க்ரௌடெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வச்சிங்க? சரி, லீகலாக விஜய் மேலே பெருசாக எதுவும் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. யார் விசாரித்தாலும், ஸ்டேட் போலீஸு விசாரித்தாலும், சிபிஐ விசாரித்தாலும். ஏன்னா இதில் வந்து இது வந்து ஒரு மோட்டிவ்ஸ் இதில் இருக்கிறதா தெரியல. ஒரு விஐபியோட மீட்டிங்கில் பார்த்தா இந்த மாதிரி நடந்ததுன்னா ஆர்கனைசர் தான் பொறுப்பு. லீகல் பைண்டிங் இஸ் ஒன்லி ஆன் ஆர்கனைசர், நாட் ஆன் தி பர்சன் விஐபிக்கோ அல்லது வந்து அந்த பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரிக்கோ. சாதாரணமாக மாவட்ட சாலுக்கு தான் பிரச்சனைன்றீங்க. ஆர்கனைசர்னா யார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாலும் அது மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு அதுக்கு. பட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து லா வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து இதுவாக இருக்குது, காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து. ஏன்னா இது நெக்லிஜென்ஸ்ன்னு வரும்பொழுது யார் பொறுப்பேற்கிறது? நீ ஏன் இவ்வளோ கூட்டத்தை கூட்டினா அப்போ போலீஸ் ஏன் அந்த இடத்த பர்மிஷன் கொடுத்துன்ற கேள்வி வரும். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பதில் சொல்லி ஆகணும். கலெக்டர், எஸ்பி 2 பேரையும் சிபிஐ கூட்டு கண்டிப்பாக கிரில் பண்ணுவான், நீ எதுக்கு பர்மிஷன் கொடுத்து? அதே இடத்துல நேற்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, அதே இடத்துல ஏடிஎம்கேக்கு நீ பர்மிஷன் கொடுக்கல, இவனுக்கு ஏன் கொடுத்த? அப்போ கண்டிப்பாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதில் வந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். பட் எந்த அளவுக்கு கேஸை போடுவான்றது உண்மையிலே கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. இது லீகல் பொசிஷன் என்ன ஏதுன்றது நமக்கு தெரியல. அதனால தான் சொன்னேன், யார் விசாரித்தாலும் இதில் வந்து லீகலாக விஜயோ விஜய் கட்சியோ, குறிப்பாக விஜய் என்ன பண்ண முடியும் நமக்கு தெரியல. வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்கிறாங்க தண்டிப்பதற்கு. பொலிட்டிக்கல் டேமேஜ் தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ கண்டிப்பாக இவங்க அருணா ஜெகதீசன், இப்போ நல்லா கவனிங்க, எல்லாரும் வந்து எஸ்ஐடி சிபிஐக்கு மாற்றி வச்சுருக்காங்க. அருணா ஜெகதீசன் கமிட்டி ரிப்போர்ட்டும் ஸ்டேட் பேக். நேற்று அந்த இதில் 1 மேன் கமிஷனும் ஸ்டேடு, போத் எஸ்ஐடி அண்ட் 1 மேன் கமிஷன் ஸ்டேடு. அப்போ இவங்க அருணா ஜெகதீசன் கமிட்டியை வச்சு 3 மாதத்தில் நாங்கள் ரிப்போர்ட் வாங்கணும்லான்னு சொன்னாங்க, முடிச்சுடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே சாத்தியப்பட போகிறது கிடையாது. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நடக்கும்போது 1 மெம்பர் கமிஷனை அலோவ் பண்ண முடியாது. அது கரெக்டாக தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கு. பிகாஸ் இட் வில் பி டூப்ளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து. ஸோ இது அடுத்த ஸ்டேஜஸில் வந்து we don't know what the CBI is going to do. என்ன எவிடன்சஸ் அவங்க கையில் வரப்போகுது. இந்த மாதிரியான என்கொயரியில் வந்து சிபிஐக்கு யாராவது தகவல் கொடுக்க விரும்பினாங்கன்னா தாராளமாக போய் கொடுக்கலாம். அதான் they will be flooded with all sorts of nonsense. எவிடன்ஸ் இருந்ததுன்னா அதை they will pursue கண்டிப்பாக. இப்போ அந்த இடத்துல ஆல்சோ காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ் வந்ததில்ல, கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்ததில்ல, அதில் யாராவது சில பேர் வந்து போய் அதை வந்து கொடுக்குறாங்கன்னா they will receive it, they will acknowledge it. ஆனால் அவங்க they will apply their scientific mind and decide whether what to do with the complaints. ஆனால் யார் வேணால் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நாட் சிங்கிள் கம்ப்ளைண்ட் வில் பி இக்னோர்ட். ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட புறந்தள்ளப்படாது. யார் வேணால் போய் தங்கள்கிட்ட இருக்க ஆதாரங்களை கொடுக்கலாம். இந்த தரப்பு தப்பு பண்ணிடுச்சு, அந்த தரப்பு தப்பு பண்ணிடுச்சு. அது 2 தரப்புமே வந்து இப்போ தாவேக்கா தரப்பும் பண்ணுவாங்க. அதோட அதிகமாக திமுகவும் தமிழக அரசும் கண்டிப்பாக வந்து அந்த சிபிஐ கமிட்டி, ஏன்னா சிபிஐ டைரக்டர் தான் அந்த இதை வந்து
டீமை ஃபார்ம் பண்ண போகிறாரு. அவங்க கிட்ட போய் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்ஸ் கொடுப்பாங்க, தங்க கிட்ட இருக்க தகவல்களை கொடுப்பாங்க. தென் வில் ஹேவ் டு சி அது. ஏன்னா ஒரு மாதத்தில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்த பிறகு தான், அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். சார், இப்போ டிவிகேவை பொறுத்தளவில் அவங்க சிபிஐ என்கொயரி அவங்க விரும்பல, கேட்கல. டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, வேண்டாம் அப்படின்றதுல கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பட் டிவிகே என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜோட தலைமையில் அது இருக்கணும் அப்படின்றது அவங்களோட விருப்பமா இருக்கு. ஸோ இப்போ டிவிகே ஏன் சிபிஐ என்கொயரி வேண்டான்றாங்க? ஏன் அவங்க அதை கோரல? ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு தானே அவங்க பார்த்துருக்கணும், இல்லாட்டி கேட்டுருக்காங்க. இல்லை இல்லை, இது நல்ல கேள்வி. எல்லாரும் ஆகும்னா சிபிஐ ஒன்று சிபிஐ ஒன்று சிபிஐ ஒன்று தான் கேட்பானுங்க. அவர் ஏன் கேட்கலன்னா மேபி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நம்ம போய் மாட்டி பண்ற பயமா கூட இருக்கும். பேக்ஃபயர் ஆகணும். நம்ம ஒன்று கொள்கை எதிரி அரசியல் எதிரி, இங்கே அரசியல் எதிரி நம்ம கதையை முடிக்க பார்க்குறோம். அப்போ கொள்கை எதிரி கிட்ட சரண்டர் ஆகிறத தவிர வேறு வழி இல்லை. அதனால போய் நம்மளே போய் எதுக்குடா வந்து சிக்கிட்டான் மச்சான் ஒருத்தன்னு சொல்லுவாங்கல்ல வழக்கமாக, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்னு அவர் பயந்துருக்கலாம் மேபி. அவங்க அதனால தான் கால்குலேட்டடாக வந்து எஸ்ஐடி வேணும்னு கேட்டாங்களே, சிபிஐ அவங்க கேட்கல. சிபிஐ வேணான்னு சொல்லலை, சிபிஐ கேட்கல. கரெக்ட். You see, the Supreme Court's decision, Supreme Court CBI தான் விசாரிக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா சோமோட்டாவாக சுப்ரீம் கோர்ட் கேன் ஆர்டர் சிபிஐ என்கொயரி. அவனும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ 2 பேர் கேட்டாங்க, அவன் இல்லை பெட்டிஷனு எங்களை ஏமாற்றி கழுத்து வாங்கிட்டாங்கலாம் ஒரு கதை அழுகுறானுங்க. அந்த கிரவுண்ட்ஸ்லாம் இந்த ஆர்டர் மாறாது. இப்போ ஒன்று சேஞ்ச் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ராசஸ் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் படிக்கும்போது, அந்த காலத்து சிவாஜி படம் கிடையாது, ஜட்ஜு வந்து ஆர்டர் படிக்கும்போது ஒருத்தன் ஓடி வருவான், ஐயா நீதிபதியே உன்னை ஜட்ஜு தூக்கு தண்டனை வந்து விடுதலை ஆகிறதுன்னு. அந்த கதைலாம் இங்கே நடக்காது. இது வந்து வில்சனுக்கு நல்லா தெரியும். வில்சன் எல்லாரையும் நல்லா ஏமாற்றிட்டு இருக்காரு. இது இன்ட்ரீம் ஆர்டர் கிடையாது, இதுதான் பர்மனெண்ட் ஆர்டர். இது மேலே எங்கே இந்த உங்களுக்கு வேறு ஆர்டர் மாறப்போகுது? 2 பேர் ஏமாற்றிட்டாங்கன்றாங்க. 2 பேர் வந்து முதல்ல அவன் கொடுத்தது ஏமாத்துறதா, இப்போ கொடுத்தது ஏமாத்துறது. ஏன்னா இப்போ 3ஆவது இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், ஏன்னா திமுக லோக்கல் ஃபங்க்ஷனரிஸ் வந்து காசு கொடுத்து பேச சொன்னாங்கன்றாங்க. அப்போ இதையும் சிபிஐ விசாரிக்கட்டும். ஆக்சுவலாக இந்த 2 பேர் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் சிபிஐ விசாரணையை கேட்கல, எங்களை ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, அப்போ என்ன சொன்னால் சிபிஐ விசாரணை ஒன்றுனா. அப்போ கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட் 2 கொடுக்கும்போது இந்த ஒரு கிரவுண்ட்லேயே சிபிஐக்கு போகலாம். அது நீ காசு வாங்கிட்டு பயந்து சொன்னியா, இப்போ காசு வாங்கிட்டு பயந்து சொல்றியான்றதை வந்து விசாரிக்க வேண்டியது சிபிஐ தான். அந்த கிரவுண்ட்ஸ்லேயே சிபிஐக்கு போகலாம். ஆகவே இந்த மாதிரி வந்து ஒரு சீப் டாக்டிக்ஸ்லாம் நீங்கள் விசாரணையை மாற்றவே முடியாது, ஆர்டர்ஸை திரும்ப பெற முடியாது. நேற்று அது ஜஸ்டிஸ் மகேஸ்வரி ஆர்டர் படிக்கும்போது திரும்ப வில்சன் இதை சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை, லுக் மிஸ்டர் வில்சன், திஸ் இஸ் நாட் ஆஃப் மச் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அந்த 2 பேர் தப்பான வார்த்தை கொடுத்தோம், அதை பற்றி நாங்கள் விசாரிக்கிறோம். அப்படியே இருந்தாலும் அது மிரட்டி வாங்கப்பட்டதுன்னா ஆல்ரெடி தேர் ஆர் அதர் 3 பெட்டிஷன்ஸ். ரைட். அதனால் வந்து இது ஒன்றும் எந்த விதமான சேஞ்சையும் இந்த டிசிஷனில் கண்டிப்பாக ஏற்படுத்தாது. இது பேசிக்கலி எல்லா வக்கீலுக்கும் தெரியும், ஒரு சாதாரண வக்கீலுக்கே தெரியும். வில்சன் மாதிரி சீனியர் கவுன்சில் சுப்ரீம் கோர்ட்டில் வக்கீலுக்கு இது தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் தனக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரால், பொலிட்டிக்கல் ப்ரெஷரால் வில்சன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று வெளியில் வந்து என்ன சொன்னார், இது இன்ட்ரி மாடர்னாரு. 8 வாரம் பொறுத்து ஒரு ரிப்ளை வரணும். 8 வாரம் பொறுத்து எங்கே இது மாறப்போகுது? இட் இஸ் அ பர்மனெண்ட் ஆர்டர், சந்தேகமே கிடையாது. அப்புறம் நேற்று அவர் இன்னொன்று என்ன சொன்னார், இது வந்து சிபிஐ எஸ்ஐடி விசாரணைக்கு மட்டும்தான் தடை போட்டிருக்காங்க, அருணா ஜெகதீசன் கமிட்டி ரிப்போர்ட் தடையிலனார். அருணா ஜெகதீசன் கமிட்டியும் ஸ்டேடு. நாட் ஓன்லி தி எஸ்ஐடி பட் ஆல்சோ த ஒன் மேன் கமிஷன் ஃபார்ம்டு டு என்கொயரி இன்டு தி இன்சிடென்ட் ஹஸ் ஆல்சோ பீன் ஷால் பி சஸ்பெண்டட்னு ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதனால் என்கொயரியும் போச்சு, அருணா ஜெகதீசனும் போச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்த எல்லா அஸ்திரங்களையும் உச்சநீதிமன்றம் உருவி விட்டது. உங்களுக்கு இந்த கேஸில் எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அதுக்கு காரணம் முழுக்க தமிழக அரசுடைய நடவடிக்கைகளும், அவசரப்பட்டு என்கொயரி கமிஷனை போட்டதும், வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றாமல் இருந்ததும், கான்ஃப்ளிக்டிங் ஆர்டர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வரும்போது அதை சேலஞ்ச் பண்ணாமல் இருந்ததும். அது டீட்டெயிலாக சொல்லுங்களேன். அது காரணம் தமிழக அரசோட செயல்பாடுகள்னு சொன்னீங்களா? அதாவது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பிலேயே நான் இந்த ஆர்டர்ஸ் 25 பேஜ் ஆர்டர்ஸ், அந்த ஆர்டர்ஸில் வந்து அது தெளிவாகவே உங்களுக்கு இருக்குது. 2-3 கிரவுண்ட்ஸில் அது வந்து காணாமல் போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கக்கூடாதுன்னு சீனியர் ஆஃபீஸர்ஸ் பேசினது, ரெவென்யூ செக்ரட்டரி, டிஜிபி, ஏடிஜிபிலாம் கொடுத்ததை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 28 25 பக்கம் ஆர்டரில் பேராகிராஃப் நம்பர் 28 வந்து கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, it is urged before us that if investigation will be carried out by the police personnel whose top officials have already come out before the media making a statement that their subordinate officers have taken adequate steps and are not at fault, how far such investigation will be fair? Prima facie, this fact in itself creates a doubt in the minds of the general public about the independence and impartiality of the investigation. தமிழில் சொல்றதுன்னா, எங்கள் முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்பது காவல்துறையோட மூத்த அதிகாரிகள் ஒரு
ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்ணி தங்களுக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விசாரணை வந்து நேர்மையாகவும் எத்தகைய குறைகளும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பூர்வாங்கமாக பார்க்கும் பொழுதே இது பொதுமக்கள் மத்தியில் மனதில் ஒரு சந்தேகத்தை எழுப்பும். ஏனெனில் இவர்கள் உயர் அதிகாரிகள் இப்படிப்பட்ட ஒரு சான்றிதழை கொடுத்த பிறகு இந்த விசாரணை எப்படி வந்து சுதந்திரமாகவும் பாரபட்சமின்றியும் நடக்கும் என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் எழுவது இயல்பானது. அதையே 31வது பேராலையும் 28வது பேராகிராஃபில் சொன்னது 31வது பேராகிராஃப்லையும் மறுபடியும் ஜட்ஜஸ் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, therefore looking to the political undertones of the case and the fact that without having regard to the gravity of the incident, the comments which have been made before the media by the top officers of the police department may create doubt in the minds of the citizen on impartiality and fair investigation. The faith and trust of the general public on the process of investigation must be restored in the criminal justice system. And one way to instill such a trust is by ensuring that the investigation in the present case is completely impartial, independent and unbiased. அதாவது இந்த வழக்கில் அரசியல் பின்புலம்னு சொல்லாட்டியும் பொலிட்டிக்கல் அண்டர்டோன்ஸ், அரசியல் சாயம் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. இந்த சம்பவத்தோட ஆழம் அண்ட் த ஃபேக்ட் தட் வித்தவுட் ஹேவிங் அ ரிகார்ட் டு த கிராவிட்டி ஆஃப் த இன்சிடென்ட், இந்த சம்பவத்தோட ஆழமான தன்மையை கூட நம்ம ஒதுக்கி வைத்துவிட்டு பார்ப்போம் என்றால், காவல்துறை உயர் அதிகாரிகள் கொடுத்த அந்த கருத்துக்கள், கமெண்ட்ஸ், அவங்க சொன்ன கமெண்ட்ஸு மே கிரியேட் டவுட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் சிட்டிசனரி ஆன் இம்பார்ஷியாலிட்டி அண்ட் இன்வெஸ்டிகேஷன். பொதுமக்கள் மத்தியில் இது எந்த அளவுக்கு நேர்மையாக விசாரணை நடக்கும் என்ற சந்தேகத்தை எழுப்ப சாத்தியக்கூறு உள்ளது. மே கிரியேட். ஆகவே பொதுமக்கள் மத்தியில் the faith and trust of general public on the process of investigation must be restored in the criminal justice system. ஆகவே பொதுமக்கள் நம்முடைய குற்றவியல் நடைமுறை சட்டங்களின் மீதும் விசாரணையின் மீதும் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்துவது நம்முடைய ஒரு தேவையாக மாறுகிறது. அதில் அதற்கான ஒரு வழி எத்தகையது ஒரு பாரபட்சமும் இல்லாத ஒரு பொதுவான ஏஜென்சியிடம் இந்த விசாரணை ஒப்படைப்பது. தெளிவாக சார், இப்போ இப்படி சொல்லலாமா இதை? சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம ஸ்டேட் போலீஸ் மேலேயும் மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த கான்ஸ்டியூட் பண்ண அந்த எஸ்ஐடி மேலையும் ஒன் மேன் கமிஷன் மேலையும் நம்பிக்கை இல்லைன்னு பார்க்கலாம். அதான் அதில் என்ன ஆச்சரியம், அது நம்பிக்கை இல்லாதனால தான் அது தீர்ப்பே வருது. இது ஏன் நீங்கள் தயங்கி கேட்குறீங்க? த ஆர்டர் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். இட்ஸ் அ ஸ்பீக்கிங் ஆர்டர். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை போடும்போது அது குறித்த வந்து ஒரு டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் டிஜிபி, ஏடிஜிபி, ரெவன்யூ செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரிலாம் ப்ரெஸ் மீட் கொடுத்து விலாவாரியாக விளக்குறீங்க. அவங்க எந்த தப்புமே பண்ணலைன்றீங்க. அப்போ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி எப்படி வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடத்த முடியும்? இது மக்கள் மத்தியில் சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. ஆகவே சந்தேகத்தை களைந்து பொதுமக்களோட நம்பிக்கையை சட்டத்தின் மாட்சிமை மீது மீண்டும் நிறுவ வேண்டும் என்றால் ஒரு பொதுவான ஏஜென்சியிடம் இதை ஒப்படைப்பது என்பது தவிர்க்க முடியாததாக ஆகிறது. இதுதான் அந்த தீர்ப்பு. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாங்க ஜட்ஜஸ், இது நாட்டின் மனசாட்சியை ஒலுக்கி இருக்குது. இட் இஸ் ஷுக் த கான்ஷியன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. மூணாவது வந்து சிங்கிள் ஜட்ஜ் அவர் முன்னால் ப்ரேயரே இல்லாத விஷயத்துலையும் அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத விஷயத்தையும் ஒரு ஆர்டரை போடுறாரு. அதே மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் 2 ஜட்ஜஸ் வந்து வேற ஆர்டரை போடுறாங்க. சிபிஐ விசாரணை கேட்ட டிவிஷன் பெஞ்ச் வேணாம், டிஎஸ்பி விசாரணையே போதுன்றாங்க. ஆனால் சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, டிஎஸ்பி விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, சீக்கிரமாக விசாரிக்கணும், நான் ஐஜி தலைமையில் எஸ்ஐடியை போடுறேன்றார். அப்போ இது ரெண்டுக்கும் கான்ட்ராடிக்ஷன் வரும்போது என்ன நடக்குது இந்த ஸ்டேட்டில்? எப்படி வந்து மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸை நீங்கள் ஹைகோர்ட்டில் அலோவ் பண்ணீங்க? வி ஆர் க்ளோஸ்லி வாட்சிங் த ஹைகோர்ட்டுன்றாங்க. ஆகவே நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் செயல்பாடுகளும் இதில் உச்சநீதிமன்றத்தின் ஒரு விதத்தில் பார்த்தால் கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். சார், இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, நீங்க ஃபர்ஸ்டே கூட பேசியிருக்கீங்க. ஆக்சுவலா என்னன்னா, அதிகாரிகள் வெளியே வந்து பிரஸ் மீட்லாம் வச்சிருக்க கூடாது. அந்த பிரஸ் மீட் ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கும். இந்த ஒரு காரணத்தாலே சிபிஐக்கு போகும் நான் சொன்னீங்க. ரைட். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் கிரியேட் ஆகுது. நிறைய ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. கேஸ் அட்டாக்லாம் சொல்றாங்க, ரவுடிஸ் உள்ள பூந்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அதை ஒட்டி நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த ரூமர்ஸ் வேற பிரச்சனைகளை கிரியேட் பண்றதுக்கான சூழல் இருக்கு. ஸோ மேபி அதை தடுக்கிறது கூட இல்ல. இது நல்ல கேள்வி. ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றதை மாநில அரசு தடுக்கணும். என்கொயரி கமிஷன் போட்டிருந்தாலும் கிளாரிஃபை பண்ணும். இல்லைங்க, விசாரணை நடந்தாலும், டிஎஸ்பி விசாரணை நடந்தாலும், ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் விசாரணை நடந்தாலும், ஒன்று கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், இன்னொரு என்கொயரி கமிஷன். அந்த ரூமர்ஸ் பரவாமல் தடுக்கிறது அரசாங்கத்தோட வேலை. ஆனால் ஆப்ரேஷனல் டீட்டெயில்ஸும் கேஸ் டீட்டெயிலையும் சொல்லக்கூடாது. தட்ஸ் கால் லக்ஷ்மண் ரேகா. அந்த லக்ஷ்மண் ரேகாவை மீறக்கூடாது. த வெரி சிம்பிள் ஃபேக்ட், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் பை தி சீஃப் செக்ரட்டரி. இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அருணா ஜெகதீசன் கமிட்டி, இன்னொரு பக்கம் உள்ளூர் காவல்துறையினருடைய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. தேவையற்ற வதந்திகளை பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த வதந்திகளையும் எவரும் நம்ப வேண்டாம். எது காரணம் என்பது குறித்து விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும். வதந்திகளை பரப்புபவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள், சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். ஒரு ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட்டை
வார்னிங்கை கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்திருக்காது. டீடைல்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுங்க, ஆடியோ வீடியோ போட்டு கிளாரிட்டியோட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அதெல்லாம் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வாங்கல. இதெல்லாம் எந்த காலத்தில் நடந்திருக்கு? ஆடியோவோட வீடியோவோட எந்த காலத்தில் ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு? ஆப்ரேஷன் டீடைல்ஸ்னு சொல்லுவாங்க, சில தகவல்களை சொல்கிறாங்க, சில தகவல்களை இல்லை இது நாங்கள் முடியாது, இது வந்து சப்ஜுடிஸ்ன்றாங்க. நீ மொத்தமாகவே அந்த நீங்கள் ரூமர்ஸை பரப்புறது நாங்கள் தடுக்கிறது எங்கள் கடமைன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸை கொடுக்கறதுன்றது வந்து ஏற்புடையதில்லை. அது வந்து கீழ் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட விசாரணையை பாதிக்கும். நம்ம அப்பயே சொன்னோம், அது அப்படியே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. வதந்திகளை பரப்பதை தடுக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. அதுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தணும்னு அவசியம் இல்லை, ஸ்டர்ன் வார்னிங். அதே மாதிரி அந்த பரப்புற 2 பேரை தூக்கி உள்ள போடுங்க. இப்போ ஆல்ரெடி சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல. இல்லை, உண்மையை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. உண்மையை நீங்கள் வந்து இங்கே சொல்ல முடியாதுங்க. அது கீழே உங்களுக்கு கீழே இருக்க சபார்டினேட்ஸ் என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையை நீங்கள் அங்கே தான் சொல்லணும், இங்கே சொல்ல முடியாது. இன்னொரு உண்மைன்றது என்ன? உண்மையை கண்டுபிடிக்க தான் என்கொயரி நடந்துட்டு இருக்குது. அதை வந்து அந்த ஐஓ தான் சொல்லணுமே ஒழிய டிஜிபி சொல்லக்கூடாது. அதனால நாங்கள் வதந்தியை பரப்புறதுக்கு நாங்கள் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடப்போம்னு இதை வந்து இந்த அதிக பிரசங்கத்தனமான காரியத்தை நியாயப்படுத்துறதுன்றது ரொம்ப தப்பு. இன்னைக்கு உங்க தலையில விடிஞ்சிருக்கு இல்லைங்க. ஏங்க இதே தானாங்க நம்ம ஏற்கனவே பேசணும். மைக்கேல் பட்டி இன்சிடென்ட்ல நடந்ததுங்க. நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். மைக்கேல் பட்டி இன்சிடென்ட்ல எந்த மாதிரியான ஒரு பச்சை பொய்ய, ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய்ய, ஒரு அபாண்டத்தை அண்ணாமலை கிளப்பி விட்டார். நம்ம பேசணும், நம்ம 2 பேரும் தான் அதை பேசணும். நீங்க வேற ஒரு தொலைக்காட்சியில இருக்கும், நியூஸ் ஃபோக்கஸ்ல இருக்கும்போது 160 ஆண்டுகால பள்ளி, 8 தலைமுறைகளுக்கு பாடம் கொடுத்த பள்ளியில அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஒருத்தர் கூட அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது சொல்ல. ஆனா அன்னைக்கு அடுத்த நாள் அந்த பிரஸ் மீட் கொடுக்கும்போது அந்த எஸ்பி என்ன சொன்னாங்க, அது லேடி, அவங்க மதமாற்றம் இந்த தற்கொலைக்கு காரணம் இல்லைன்னாங்க. அந்த கிரவுண்ட்ஸ்ல தான் சிபிஐக்கு போச்சு. நீ எப்படி ஏர்லி ஸ்டேஜ்லயே சொல்லணும். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல சென்னை கமிஷனர் என்ன பண்ணாரு, ஒருத்தர் தான் இன்வால்வ்டுனாரு. அந்த கிரவுண்ட்ஸ்ல தான் எஸ்ஐடிக்கு போச்சு. இப்போ 3வது தப்பு பண்றீங்க. வதந்திய பரப்புறதை தடுக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. டீடைல்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல நீங்க கிளீனா சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, எங்களுடைய சபார்டினேட்ஸ் வந்து எந்த தவறும் பண்ணல, லோக்கல் டிஎஸ்பியும் எஸ்பியும் கடமை தவறிட்டாங்க, அதனாலதான் இது நடந்தது, அவங்க நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம்னு ஒரு கேள்வி வருது. அப்ப என்ன சொல்றாங்க, இல்ல அது ரொம்ப தவறான தகவல், அவர்கள் பரிபூர்ணமாக செயல்பட்டார்கள் ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த பதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா பண்ணாதான்? கரெக்ட். அதை முடிவு பண்ண வேண்டியது அந்த டிஎஸ்பி ஆஃபீஸர். இன்னொன்னுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண ஒரு பெரிய தப்பு, 40 பேர் செத்து 100 பேர் காயப்பட்டிருக்கும் போதுங்க, ஒரு லோக்கல் டிஎஸ்பி லெவல்ல, அதுவும் அவர் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கவர், அவரே ஒரு சர்ச்சைக்குரிய அதிகாரியா, அவரே வந்து ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸரை வச்சு இதை விசாரிச்சிருக்க கூடாது. நீங்க ஹை லெவல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிபிசிஐடி வந்து சிபிஐக்கு ஈக்குவல் ஆனது, லோக்கல் சிபிஐ. நீங்களே ஒரு சிபிசிஐடி என்கொயரி, ஹை லெவல் சிபிசிஐடி என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா 41 பேர் 42 பேர் செத்து 100 பேர் காயப்பட்ட இன்சிடென்ட்ல அது ஒரு திருப்தியாக இருந்திருக்கும். அதாவது இட் வில் கிரியேட் அன் இம்ப்ரெஷன் வித் த சுப்ரீம் கோர்ட் தட் த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் வெரி சீரியஸ், தட்ஸ் வை இட்ஸ் அப்பாயிண்டட் ஹை லெவல் கமிட்டின்னு. இது லோக்கல்ல ஒரு டிஎஸ்பி வச்சு நீங்க போடுறீங்க, 41 பேர் செத்து 100 பேர் காயப்பட்டதும் போது, அது வந்து பெஞ்ச் வந்து டிவிஷன் பெஞ்ச் சிபிஐ வேணாம், நல்லா தான் ஆரம்ப கட்டத்தில் விசாரணை இருக்குது, இப்போ எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுது. சிங்கிள் ஜட்ஜு இல்ல இந்த விசாரணையே தொய்வடைஞ்சிருக்கு, டேக் ஆஃப் அவளை நான் எஸ்ஐடி போடுறேன்றாரு. சொந்த செல்லில் சூனியம் வச்சுக்கிறதுன்றது தான். சிங்கிள் ஜட்ஜ் அந்த கேஸை எடுக்க விடாம நீங்க தடுத்துருக்கணும். ஸோ கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருந்தா சிபிஐ, என்னோட பாயிண்ட் கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருந்தா அது சிபிஐக்கு போயிருக்க கூடாது. இந்த கேஸ் சிபிஐக்கு போயிருக்க கூடாது. மாநில அரசு விழிப்புடன் இருந்திருக்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார். அன்று இரவு முழுவதும் வந்து ஒரு தலைமைச் செயலகத்தில் இருந்தார். அன்று நள்ளிரவே அவர் வந்து கள்ளக்குறிச்சிக்கு பயணம், கரூருக்கு போனாரு, பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தாரு, நிவாரண உதவிகள் கொடுக்கப்பட்டன 10 லட்சம். அதை விட முக்கியமாக மருத்துவ குழுக்கள் அண்டை மாவட்டங்கள்லேருந்து சேலம், திருச்சி, கோயம்புத்தூர்ல தான் வர வைக்கப்பட்டன. அதெல்லாம் பாராட்டுக்குரியது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எங்க கோட்டை விட்டாங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும் இந்த சம்பவம் நடக்கும்போது பாடிஸ் விழ கண்டிப்பாக அது சிபிஐக்கு போகும். ஏதாவது ஒரு கட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் வில் ஸ்டெப் இன். இது கண்டிப்பாக இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட காக்னிசன்ஸ்க்கு போகும். அப்போ லாஜிக்கல் கொரோலரி சிபிஐ என்கொயரி, அதை ஸ்கட்டில் பண்ணுறதுக்கு ஒரே வழி சிபிசிஐடி என்கொயரி, விச் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி கொடுத்துருந்தாங்கன்னா, சிபிசிஐடிக்கு கொடுத்த கேசஸ் அவ்வளோ சீக்கிரமாக சிபிஐக்கு போனதாக வரலாறு கிடையாது, அவ்வளோ சீக்கிரமாக. அப்போ ஃபேர் என்கொயரியை நாங்கள் என்ஷூர் பண்ணுறோன்ற அந்த பர்செப்ஷனையாவது நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும். விட்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், 41 பேர் செத்து 100 பேர் காயப்பட்ட ஒரு இன்சிடென்டல் லோக்கல் போலீஸ் டிஎஸ்பி லெவலில் விசாரிக்கணும். எந்த கோர்ட்டாக இருந்தாலும் ஹையர் கோர்ட் வந்து டேக் எ சீரியஸ் வியூ. அதான் இப்போ நடந்திருக்கு. சரி, இப்போ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இது முக்கியமான ஒரு டைம், எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் 6 மாதம் தான் இருக்கு. ஸோ முக்கியமான ஒரு டைம். இனி ஃபியூச்சரில் நிறைய பேரை விசாரிக்கலாம், பொலிட்டிஷியன்ஸை விசாரிக்கலாம், அதிகாரிகளை விசாரிக்கலாம். இதெல்லாம் நடக்கும்போது
அது எலெக்ஷன்ஸையும் இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி ஈவன் செந்தில் பாலாஜி அவர்களும் விசாரிக்கலாம்னு நினைக்கிறேன், விஜயை விசாரிக்கலாம், எல்லாரும் விசாரிப்பாங்க, சந்தேகம் இருக்கு. இது பொலிட்டிக்கல் இம்பாக்டும் ஏற்படுத்தும். பொலிட்டிக்கல் இம்பாக்ட், இது விசாரணையோட போக்கு, அந்த ட்ரெஜெக்டரி ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன்ஸ் will have impact on politics. அந்த விசாரணையின் போக்கு அரசியலை தீர்மானிக்கும், அது தேர்தல் காலத்தில் வந்து தீர்மானிக்கும். கண்டிப்பாக விஜயை விசாரிப்பாங்க, புஷியை விசாரிப்பாங்க, நிர்மல்குமாரை விசாரிப்பாங்க, தேவைப்பட்டதுன்னா இவரை செந்தில் பாலாஜியை விசாரிப்பாங்க, மற்ற அரசியல் கட்சி லோக்கல் லீடர்ஸை விசாரிப்பாங்க. அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக சிபிஐ வந்து விசாரிக்கவும் செய்யாது, அப்படி விசாரித்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யவும் செய்யாது. இட்ஸ் அ ஃபேர் அது வந்து இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வெறுமனே வந்து வெறும் சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் போயிருந்ததுன்னா கூட ஃபவுல் பிளே பண்ணலாம், மோடி கவர்மெண்ட் பிஜேபி விளையாடும் திமுக எதிராக நம்ம சொல்லலாம். பட் திஸ் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் டு பி மானிட்டர்ட் பை அ ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அதனால் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாது. நம்புங்க, யார் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்பணும். திமுக அரசு தம் பக்கம் நியாயம் இருந்தும் கோட்டை விட்டுட்டு நிற்குது. ஏன்னா இதில் வந்து முதல் குற்றவாளி விஜய். அவரோட மிஸ்பிஹேவியர் 7 மணி நேரம் மக்களை காக்க வச்சது, இஸ் நார்சிஸ்டிக் ஆட்டிடியூடு. லைட்டாக போட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது, 50 மீட்டர் தள்ளி அங்கேயே நிறுத்துன்னு டிஎஸ்பி சொல்லும்போது அதை மீறி போனது, தன்னை பார்க்க வந்த க்ரௌடை வந்து 4 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் காக்க வச்சது, மனிதாபிமானம் இல்லாத அணுகுமுறையால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. 90% இந்த பிரச்சனை காரணம் விஜய். 2வது பொதுமக்கள், புத்தி கட்டு போன பொதுமக்கள் வராதனாலும் வந்து விழுந்தது. 3வது அந்த இடத்துல அனுமதி கொடுத்த கடமை தவறிய அதிகாரிகள். ஸோ மெயின் கல்பிரிட் வந்து விஜய் தான், மற்றவங்க எல்லாம் செகண்டரி தான். அதில் மாநில அரசு தம் பக்கம் நியாயம் இருந்தும் திமுக அரசு தம் பக்கம் நியாயம் இருந்தும் இன்றைக்கி கோட்டை விட்டுட்டு நிற்குது. அவங்க கிளியராக வந்து இதை சிபிசிஐடி கொடுத்துருந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக இந்த சிபிஐக்கு இது போயிருக்காது. நீங்கள் என்ன தான் பல்ட்டி அடித்து இப்போ வந்து சப்பக்கட்டு கட்டினாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட் திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் மிகப்பெரிய பின்னடைவு. சார், இப்போ திமுக ஆதரவாளர்கள் இன்னொரு ஆங்கிள் இருந்து இந்த இஷ்யூ அணுகுறாங்க. ஸ்டேட் ரைட், ஸ்டேட் அட்டானமி, ஃபெடரலிசம், இந்த ஆங்கிள் இருந்து பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் அது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சிபிஐலாம் உள்ள வர்றது கரெக்ட் கிடையாது, நம்மளோட அட்டானமியை கொஸ்டின் பண்ற ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் சீமான் அவர்கள் கூட அதை ஏற்றுக்கல. அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப தவறான ஆர்குமெண்ட். குஜராத் இனப்படுகொலையின் பொழுது ஸ்டேட் அட்டானமி, இது லா அண்ட் ஆர்டர் சப்ஜெக்ட், எப்படி சிபிஐ வரலான்னு பிஜேபி அங்கே இருக்க பிஜேபி பேசிச்சு. இன்னும் சொல்ல போனால் குஜராத்தி ப்ரைடுக்கு, குஜராத்தி மரியாதைக்கு, குஜராத்தி என்கிற மரியாதைக்கு இது வந்து எதிரானதுன்னு பேசினாங்க. நேற்று பேசக்கூடிய தொலைக்காட்சிகளில் பேசக்கூடிய சில பேர், ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கூட தமிழனே விசாரிக்கக்கூடாதா அப்படின்லாம் பேசுகிறார். இவரெலாம் எப்படி ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாருன்னா எனக்கு தெரியல. இந்த சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம். அவ்வளோ சீக்கிரமாக சுப்ரீம் கோர்ட் எல்லா வழக்கையும் ஒன்றும் சிபிஐக்கு மாற்றுறது கிடையாது. இன்னொன்று, சட்டத்தில் அது இடம் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்டாக இருந்தாலும் வரம்பு மீறும் பொழுது சிபிஐ வரலான்னு சட்டத்தில் இடம் இருக்குது. சிபிஐ வந்து மாநில அரசோட அனுமதி இல்லாமல் வர முடியாது. ஜெனரல் கன்சென்ட் நாங்கள் அதை வாபஸ் வாங்கிட்டாங்க செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு. அதை மீறி வரணும்னா வந்து நீதிமன்றத்தோட உத்தரவு, ஐதர் ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் உத்தரவில் தான் வர முடியும். 2002 குஜராத் இனப்படுகொலையின் போது இது வந்து மாநில அரசோட கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, அதை விட முக்கியமாக குஜராத்தி ப்ரைடுக்கு எதிரானதுன்னு தான் வந்து பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு திமுக கையில் எடுத்திருக்குது. உங்களுக்கு வேணும்னா வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், உங்களுக்கு வேணான்னா ஏன் ஜெயலலிதா கேஸை வந்து நீங்கள் வேற மாநிலத்துக்கு மாற்ற சொன்னீங்களே, அப்போ உங்களுக்கு எங்கே போச்சு இது? இதே சரியா 11 ஆண்டுகள் முன்பு ஜெயலலிதா வந்து கர்நாடக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு 20 நாள் சிறையில் இருந்தாங்க. செப்டம்பர் 27 அக்டோபர் 17 வரைக்கும். எங்களுக்கு தமிழ்நாட்டில் விசாரிச்சா நீதி கிடைக்காதுன்னு 2003 திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் போட்ட வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் அதை பெங்களூருக்கு மாற்றுச்சு. ஏன் அப்போ வந்து லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட், மாநில உரிமை கண்ணுக்கு தெரியலையா? உங்களுக்கு வேணும்னும் போது மாநில உரிமை, உங்களுக்கு வேணான்னும் போது அது வந்து அதான் எனக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி ஆடுவாங்கல்ல, அந்த கதை தான் இது. ஏதாவது தன்னுடைய கடமையை தமிழக அரசு நிறைவேற்றி இருந்தால் இது சிபிஐக்கு போயிருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சம்பவத்துக்கு காரணம் 90% விஜய் தான். மற்றவங்க எல்லாரும் பொதுமக்கள், தமிழக அரசு எல்லாம் செகண்டரி தான். அப்போ தம் பக்கம் நியாயம் இருந்து திமுக அரசு ஏன் கோட்டை விட்டுட்டு நிற்குதுன்னா, உங்களுக்கு நிர்வாக ரீதியாக அது அடுத்து எப்படி போகும்னு உங்களுக்கு ஒரு ப்ரக்னாசிஸ் இல்லை, பொலிட்டிக்கலாகவும் நீங்கள் யோசிக்கல, உங்கள் எதிரி எவ்வளோ பலவீனமானவன்றது உங்களுக்கு தெரியல, இந்த விஷயம் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் லேண்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியல, கோட்டை விட்டு நிற்கிறீங்க. இந்த மாநில உரிமை, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ன்றதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது விஷமத்தனமாக திசை திருப்பக்கூடிய பிரச்சனை. அப்படின்னா வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷன்லேருந்து இதை எடுத்துடணும். ஏன் நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டு போனதே இல்லை? நான் கேட்குறேன், நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டு போனதில்லை? வக்கீல் சண்முக சுந்தரத்தை வெட்டும்போது சிபிஐ விசாரணை கேட்கல நீங்கள்? கரெக்டாக 30 வருஷத்துக்கு மேலே 95 மே 31 டான்சி வழக்கில் ஜெயலலிதா வந்து இல்லை அரசாங்க நிலத்தை வாங்கினது தப்புன்னு அந்த 2 நாளைக்குள்ளே கேஸ் போடலன்னா இது முடிஞ்சிடும்ன்ட்டு சண்முக சுந்தரத்தை போய் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ரவுடி பசங்களை வச்சு வெட்டும்போது அந்த கேஸை சிபிஐக்கு கொண்டு போகல நீங்கள்?
அப்போ மாநில சுயாட்சியை பற்றி திமுக பேச வேண்டியதானே, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி அப்போ பேச வேண்டியதானே, ஏன் பேசல? அப்போ உங்களுக்கு வரும்போது நீங்கள் சிபிஐ கேட்பீங்க, உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் கவர்மெண்ட்டில் நடக்கும்போது நீங்கள் சிபிஐ வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப அதாவது போலித்தனமான வாதம். நீ ஒரே ஸ்டாண்டில் இரு, 356 நீக்கணும் சட்டத்திலேருந்து அப்படி இப்படின்னு கலைஞர் பேசுவார். எம்ஜிஆரை வந்து 80ல் டிஸ்மிஸ் பண்ணப்ப அதை வரவேற்றாரு. ஏன் கலைஞர் கைது பண்ணப்பட்டு ஜெயலலிதா ஆட்சியில் 2001 கைது செய்யப்பட்டு 3 நாள் சிறையில் இருந்துட்டு வெளியில் வந்து பிரஸ் மீட் ஜூலை 3ஆம் தேதி அறிவாலயத்தில் கொடுக்கும்போது 356 கொடுக்க வலியுறுத்திங்களான்னு கேட்கும்போது மழுப்பெல்லாம் பதில் சொன்னவர் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் இப்போ ஏஎன்ஏல இருக்கேன். அவர் சொன்ன பதில், கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறுக்க மாட்டான் அவன் இடுப்பில் எதுக்கு 58 அறுவாள்னு. அந்த சட்டம்னு ஒன்று இருக்க வரைக்கும் அதை பயன்படுத்த வேண்டியதுக்கான தேவை இருக்குன்ற துணியில் தான் அவர் பேசினார். எம்ஜிஆரை வந்து 80ல் டிஸ்மிஸ் பண்ணும்போது வரவேற்றவங்க, தூண்டி விட்டு டிஸ்மிஸ் பண்ண வச்சதே இவங்க தான். அதே தான் இன்னைக்கு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு வந்து நிற்குது. இன்னைக்கு இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. இது வந்து சீமான் சொன்னார்னா அது வேற அர்த்தங்க. அவருக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் இருக்குது. இவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்களுக்கு வரும்போது அதை தான் கேட்குறேன். 30 வருஷமா இல்லை சண்முகசுந்தரம் கேஸில் எதுக்கு போய் கேட்டேன்? சார் இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். இப்போ நம்ம இதை லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்த்துட்டோம், பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துட்டோம், அதே மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட நம்ம பார்த்துட்டோம். பட் இப்போ முக்கியமான விஷயம் என்ன, 41 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா சிபிஐ விசாரித்தா நல்லதா, இல்லாட்டி நம்ம போலீஸ் அப்புறம் எஸ்ஐடி இங்கே தான் நல்லதா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் சிபிஐ என்கொயரி. வெறும் சிபிஐ என்கொயரினா கூட வந்து எனக்கு அச்சம் இருக்கும், எனக்கு ஐயப்பாடு இருக்கும். நாட்டு அச்சம், ஐயப்பாடு, சந்தேகம் இருக்கும். இப்போ அது வந்து சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜோட மானிட்டரிங், அது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஜட்ஜஸ், அவர் தலைமையிலான ஒரு 3 உறுப்பினர் குழு அந்த விசாரணையை மேற்பார்வை சூப்பர்வைஸ் பண்ண போகுது. ஆகவே சிபிஐ உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிபிஐ விசாரித்தால் மட்டும்தான் இதில் உண்மை கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பெரிய ரொம்ப நன்றி.